அஸ்ஸலாமு அலைக்கும் ஐ மக்களே. எனக்கு படித்து கொடுத்த சார் பிசுல் ஆஃபி அவர் மௌத்தா போயிட்டார். அவர் எப்பவும் கிளாஸ்க்கு வந்தால் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தைக்கு, யோசிக்காதவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து வேலை இல்லைன்னு சொல்லுவார். யோசிக்காதவன் இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவார். ஏனெண்டா யோசிக்காதவனை தான் சுருக்க ஏமாற்றலாம். அது மட்டும் இல்லை, யோசிக்காதவன் முன்னேற சான்ஸே இல்லை. அவன் மௌத்தா போகிறவங்க காரணம் அப்படி தான் இருப்பான். நாங்களும் எவ்வளோ தான் வீடியோ போட்டு அந்த மெனிக்கே மிதியாலைக்காரங்களுக்கு சொல்லி வேலை இல்லை, அந்த ஒரு பெரிய பள்ளி நிர்வாகத்துக்கும் சொல்லி வேலை இல்லை. இவங்கெல்லாம் டெவலப் ஆகி வாரத்துக்கு இன்னொரு 500 வருஷம் ஆகும். அதாவது 2525 தான் இவனோட யோசிக்கவே தொடங்குவான். இந்த வீடியோ சரி பார்த்து அவங்களுக்கு புத்தி வரலாட்டி இனி அல்லட காவல். இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, நல்ல பாயிண்ட் ஒண்டிக்குது. Bismillahirrahmanirrahim. Oduga baba. Right. Hada la kunna illa Rabbina Bimun. Right, dua ketar. Right. எல்லாம் போறோம். எங்க போறோம்? கடலுக்கு இல்ல, நைனார் தீவு போறோம். மத்த என்ன தீவு அண்ணா? நெடுந்தீவு. இங்க இருந்து இந்தியா கிட்டதான் இருக்குது. இலங்கையில இப்ப நாங்க எந்த கடல் பரப்புல இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம் எனக்கே தெரியா. இலங்கையில தொங்கல்ல இருக்கிறோம். இலங்கை மேற்கு இருக்கிறோம். மேற்கு இப்ப நாங்க போற எனக்கும் ஸ்விமிங் தெரியா. ரைட்டா, இந்த இடத்துல இருந்து வரேன் நானே. ஆனா உங்களுக்கு டிக்கெட் நான் கொஞ்சம் ரைட். டைட்டானிக் நினைவு வருது. டைட்டானிக் நினைவு வருதுடா. ஒவ்வொரு தீவா சுத்தி பாக்குறோம். இன்னைக்கு தீவுல எல்லாம் காணி வாங்கி போடுறோம். எல்லாம் தீவுல ஒரு காணி வாங்கி போடுறோம். இந்த வீடியோ பார்த்தீங்க தானே? இந்த வீடியோவில் மண்ட பஜிலி தான் எங்களுக்கு பாயிண்ட்ஸ் தாரே பேசுகிறதுக்கு. ஒன்றாவது பயணதுவா ஓதினா, அது அரையும் குறையுமா ஓதினா, தெண்டைக்கு தேவைக்கு ஓதினான். இந்த பக்கத்தால் பயணதுவா ஓதிட்டு அந்த பக்கத்தால் போயிட்டு டைட்டானிக் பாட்டு படிக்கிறான். ஒரு 10 செகண்டும் இல்லை. இவன் அந்த மதரசா மாணவர்களை எஜுகேஷன் ட்ரிப் கூட்டி போனானா இல்லாட்டி அனிமூன் கூட்டி போனானா? பார்த்தீங்க தானே அப்போ இவன் கூத்த. இவனை பார்த்தா அந்த மதரசா மாணவர்களோட லைஃப் உருப்படுமா? நல்ல வேலை அங்கிட்டு இன்னொரு லேடி ஒன்று ஈக்கல, இல்லாட்டி லேடி ஒன்று இருந்தேன்டா அவளை கொண்டு போயிட்டு அந்த போட்டில் வச்சு டைட்டானிக் போஸ்ட் ஒன்று கொடுத்திப்பான், ஜெக் ரோஸ் மாய். இதைத்தான் படித்து அந்த மெனிக்க மிதியாலயக்காரங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இப்போ உங்களோட ஊர் பேர் மெனிக்க மிதியாலயன்னு வச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் நாளில் மூடர் குளம்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா யோசிக்காதவன் தான் நாங்கள் ஈக்கிறேன். இவன் லாபத்துக்கு இதெல்லாம் செஞ்சு கொண்டு போகிறேன். பிளவில் அந்த பாம்பு வித்தை காட்டுவான், குரங்கு வித்தை காட்டுவான், காட்டி சம்பாதிப்பான் தானே. அது மாதிரி தான் இவனும் பிள்ளைகளை பயன்படுத்துகிறேன். எஜுகேஷன் ட்ரிப் எவன் போடுறதுன்னு விவஸ்தே இல்லாமல் போச்சு. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபோட்டோ பிடிக்கவும் வீடியோ எடுக்கும். இப்போ இன்னொரு வீடியோ இன்றைக்கி அதையும் பார்த்துட்டு வாங்க. இது வந்து வலைசலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல வீடியோ பார்த்துருக்கேன். ரைட். ரொம்ப தேங்க்ஸ். டெல்டா தீவுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து எல்லாம் கெட்டிருக்கிறாங்க. இந்த செவரெல்லாம் வந்து கடலில் இருந்து எடுக்கிற கற்களால் தான் எல்லாமே கெட்டிருக்கிறாங்க. பட் இங்கேக்கு கான்கிரீட்டாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், குடிக்கிறதுக்கு தண்ணியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கப்பல் மூலியமாக தான் சாமனம் வருது. இந்த தீவு வந்து சுற்றி பார்க்குறதுக்கு 6 கிலோமீட்டர் தான். இது சுற்றி பார்க்குறதுக்கு இது உள்ளுக்கு ஒரு பஸ் புக் பண்ணியிருக்கிறேன். இங்கேக்கு வாரத்துக்கும் போகிறதுக்கும் கப்பலுக்கே 30,000 ரூபா. இந்த தீவுக்கு வாரத்துக்கும் போகிறதுக்கும் கப்பலுக்கு 30,000 ரூபா. வேறையா இதில் சுற்றி பார்க்குறதுக்கு பஸ்ஸுக்கு வேறு பஸ் ஏறி பிள்ளைலாம் இப்போ ஏறிட்டீங்களா? ட்ரிப் நல்லம்மா, சந்தோஷமா? சந்தோஷமா உனக்கு? ட்ரிப் சந்தோஷமா? ஓ உனக்கு? இங்கே அபுதுல்லா, இங்கே வா அபுதுல்லா. நீ சரியான பெரளி அபுதுல்லா. நீ எப்படி பெரளி பண்ணுறேன்? சொல் பேச்சு கேட்குறா இல்லை ஒன்று? நல்லம்மா ட்ரிப். ட்ரிப் நல்லம்மா. வீட்டுக்கு போகணுமா இப்போ என்ன உடைக்கணுமா? இன்ஜெக்ஷனுமா? இடிக்கணும். மதரசாலைக்குமா வீட்டுக்கு போகணுமா? வீட்டுக்கு போகணுமா என்ன உடைக்கணுமா? இப்போ வீட்டுக்கு போகணும். அப்போ இந்த லீவில் போனால் வருவீங்க திருப்பி? வருவீங்க ஷுவரா? வந்த பிறகு எங்கே மறுபடியும் ட்ரிப் போ? மறுபடியும் போமா?
நான் போறல ஆ நான் வாப்பாட போறேன் வாப்போட போகிறேன் வாப்பா கூட்டி போக மாட்டார் உனக்கு வீட்டு போறேன் கூட்டி போக மாட்டார் இல்ல சந்தோஷமா மதரசா நல்லம்மா வா நீங்கள் கூட வாங்க கிட்ட ஆ மதரசாவில் ஜொலியா ஆ இல்ல அடிக்குதே இல்லை ஆ சொல் பேச்சு கேட்காம இருந்தால் தானே அடிக்குது ம் மதரசா நல்லம்மா சந்தை இல்லையா ஆ உனக்கு எப்படி மதரசா சந்தோஷமா மாஷா நல்லம்மா இப்போ இல்லை இப்போ உனக்கு சொல்லுவாங்க மௌலவி கண்ணாடி போட்டிக்கிறாரு சேட்டை என்ன சொல்ல பல்லு வலிக்க கண்ணாடி போட்டிக்கிறாரு மௌலவி போடுவாப்பா நீ போடுவாப்பா அவங்க கூட வீட்டில் அவங்க கூட பிள்ளைகளுக்கு போடையில உங்களுக்கு போடையலா ஏன்னா போடுவாப்பா இருக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்குமா டே இன்னைக்கு கூட வீட்டுக்கு போயிட்டுவோம் ஏன் அதான் எப்படி மதரசா நல்லா மட்டுமில்லை நல்லா படிக்கணும் உதவணும் சரியா அதையும் செய்யணும். பார்த்தீங்களா 2 கிழமைக்கு முதி தான் இந்த மூதேவி அழுந்து வீடியோ போட்டான். மதரசா மாணவர்களை ஒரு போஸ்ட்டில் வச்சு நீ உட்காந்து எழுது நீ உட்காந்து ஓதுன்னு சொல்லி பங்க் இல்லை மேசை இல்லைன்னு பிச்சை எடுத்தான். இப்போ கப்பலில் போகிறதுக்கும் வாரத்துக்கும் மட்டும் 30,000 செலவாம். அப்போ மற்ற செலவெல்லாம் பார்த்தா எப்படி போயிட்டீங்க செலவெல்லாம்? இதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து இவன் பொய் சொல்லி மதரசா மாணவர்களை காட்டி சம்பாதிச்ச காசு. எப்படி வேண்டாம் வெறுப்பில் அந்த பிள்ளைகள் இவனோட பேசுது. வீடியோக்கும் அந்த ப்ரொமோஷனுக்காக வேண்டி அந்த பிள்ளைகளுக்கு இங்கே நல்லம்மா மதரசா நல்லம்மா அடிப்பாங்களா? பெர்லி பண்ணால் அடிப்போமா? அடே உமா வாப்பைக்கே உரிமையில் பிள்ளைகளோட மேலே கையை வைக்க உங்களுக்கு யார்டா அந்த அதிகாரத்தை கொடுத்தா? வாயிலே வாக்குமூலம் தா மவனை ஒரு நாளைக்கு மாட்டுவாய் நீ அப்போ போட்டு இருக்கிற மீறி. நல்ல ஒரு விஷயத்தை நினைவு வச்சுக்கோங்க. இவன் பெரிய ஐஸ்காரன், இவன் போதையில் இருக்கிறவன். இவன் பேசுகிற பேச்செல்லாம் இவன் வீடியோவிலே அவுப்படுது நிறைய. அப்போ இவன் வீடியோவிலே இதே மாதிரி மாணவர்களோட பேசுகிறேன்டா வீடியோ இல்லாத நேரம் மாணவர்களோட எப்படி பிஹேவ் பண்ணுவான்? இவன் மௌனை கூப்பிட்றான் எப்படி? ஆசிஃப் கம் ஹியர் வாங்க போங்க. ஆனால் மற்ற பிள்ளைகளை வா போ நீ வா. அடே வருங்காலத்தில் அந்த பிள்ளைகள் மௌலவியா உலமா வரப்போகுது. மாணவர்களோட எப்படி பேசணுன்னு கூட இவனுக்கு தெரியா, நாகரிகமே தெரியா. இவன் காட்டுவாசி. ஆனால் இவன் பிள்ளைகளை மட்டும் மறுவாதியே பேசுவான். ஊராவுட்டு பிள்ளைகளை தான் இவன் வா போண்டு கூப்பிடுறேன். இவனுக்கு யார் இந்த அதிகாரமெல்லாம் கொடுத்தா? பிள்ளைகளை வச்சு படம் காட்டுறான், நடிக்கிறான், சம்பாதிக்கிறான், அவங்கள சீரழிக்கிறான். அது அந்த பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு விளங்குது இல்லை. நான் கேட்குறேன், இவன் இல்லாட்டி அந்த மதரசாவை நடத்தையிலாவா? இவன் துவா ஓதினமாய் பாருங்க. தெண்டைக்கு தேவைக்கு துவா கொண்டு ஊதுறான். உங்களுக்கு எல்லாம் இப்போ விளங்காது. நாங்கள் எவ்வளவு சொல்லி ஒரு காலம் வரும். அப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் அடே இவங்க சொன்னி சரித்தானேன்னு யோசிப்பீங்க. அதுக்கு பிறகு எல்லாமே கை மீறி போயிட்டீங்க. நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் அந்த மதரசாவை பாரம் கொடுத்தீங்க, அந்த மாணவர்களை பாரம் கொடுத்தீங்க பெரிய போதக்காரண்ட கையில், ஐஸ்காரண்ட கையில். அவனை அந்த கம பொடிய மாதிரியே கணக்கெடுக்கிறது இல்லை. அந்த கமையில் யாருமே அவனை கணக்கெடுக்கிறது இல்லை. ஏனென்றா அவங்களுக்கு தெரியும் அவங்கக்கிட்ட இவனுக்கு இதே மாதிரி நடிக்கலாம். எனிவே மை மக்களே, ஆன வரை சொல்லிவிட்டோம். இனி அல்லட காவல். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. இந்த குடும்பத்துக்கு செலவுக்கு ஒரு 2-3 ரூபா கொடுத்தி தேவையான சாமானும் வாங்கி கொடுத்தி. நான் இவ்வளவு நாள் ஆக்கி கொடுத்தேன். இப்ப திடீர்னு சொல்றேன் சோத்துல பண்டி இறைச்ச போட்டேன்னு சொன்னா பயந்துடுவீங்களா? ஆட்டு இறைச்ச போடல பண்டி இறைச்ச போட்டேன்னு சொன்னா தெரியும். என்னத்துக்கு தெரியுமா? எனக்கு நன்மை தேவையில்ல. ஒரு நன்மை வல்லாயிலசின்னு சொல்றேன். ஒரு துளி இல்லடா எனக்கு இல்லடா. நீங்க நம்புற படைச்ச ரப்புன்ற ஒருத்தன் உண்மையானவனா இருந்தாடா. அல்லான்ற ஒருத்தன் உண்மையானவனா இருந்தாடா. இல்லாட்டி நான் இப்ப எனக்கு வார பேச்சு இல்லடா. நான் அல்லாவை நம்ப மாட்டேன்டா, பிலீவ் பண்ண மாட்டேன்டா. இதுக்கு போற வார காலத்துல உண்மைக்குண்டா. அப்ப என்னத்தடா புடுங்குவீங்க? என்னத்தடா புடுங்க? சத்தியமாடா நான் பிலீவ் பண்ண மாட்டேன்டா. படைச்ச ரப்ப பிலீவ் பண்ண மாட்டேன்டா. இஸ்லாம் மார்க்கத்தை பிலீவ் பண்ண மாட்டேன்டா. தெரியுமா? நான் பிலீவ் பண்ண மாட்டேன்டா. எனக்கு தேவையே இல்லடா இந்த மார்க்கம். உண்மையை சொல்றேன்டா. சிறுக்கா பரவாயில்லடா இந்த பேச்சு. சிறுக்கா போயிட்டு போட்டுண்டா. என்னடா நடக்க போகுது? நீங்களாடா என்ன நன்மையை பாவத்தை தான் அளக்க போறவனோல். நீங்க எவனாவதாடா என்னை வந்து என்ன வலது கை சொல்றதுக்கா இல்ல இருக்கிற மலக்குமார்கள்? இப்ப சொல்றேன்டா உண்மையண்டா. சில வேலையில் நான் யோசிக்கிறேன். உண்மையாடா இப்ப யோசிக்கிறேன்டா. இந்த மார்க்கம் உண்மையாடா, அல்லான்ற உண்மையாடா. நான் திண்டிக்கிறேனாடா உங்களோட சல்லிய. உங்களோட சல்லியத்தான் திண்டேன்னு